நம்ம ஏவிஎம் சர்மா இறந்துட்டாரு. அவரு மூலியமா போய் அந்த கதை சொல்லும்போது என்கிட்ட விஜயகாந்த் கதை கேட்டார். நம்புவீங்களா நீங்க? சார் ஃபர்ஸ்ட் வீடியோ கொடுங்க சார். வீடியோ லுக் ஒரு நிமிஷம் மேடம். ஃபர்ஸ்ட் வீடியோ லுக் கொடுங்க சார். லாங் லுக் கொடுங்க ப்ளீஸ். அதை கொண்டு வரதுக்குள்ள 15 பிள்ளை பெற்றுறாங்க ஒரு பொம்பளை. நம்மளால ஒரு பிள்ளை பெக்க முடியாது. எப்படி? அதனால அந்த 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசு சென்சார் ஆகி அந்த பார்த்தோன்னே செக்கு கொடுக்கணும். யாரோடைய அனுமதி இல்லாம நேரடியா அந்த செய்தித்துறை செயலாளர்கிட்ட போய் இவங்க செக் கொடுத்து அந்த சென்சார் காமிச்சா யூடியூப்ல அடிச்சு அவங்க பண்ண செக்கு போட்டு கொடுத்துடணும். அது வந்து இது வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். எல்லாருக்கும் நீங்க முதல்ல கோரிக்கை வச்சு ஆகணும். ஏன்னா அவர் செய்வாரு. ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வந்து முதல்வர் பாதி பேர் திட்டுறாங்க போறாங்க. அவர் முதலமைச்சர் வந்தார், எங்கெங்கெல்லாம் போனார் வந்தார். அவருடைய உடல்நிலை பார்க்கணும். அவர் என்ன மாதிரி உழைச்சவர் தான் முதல்வர். இன்னைக்கு முடியல துணைவராக நம்ம வந்து. அதனால நம்ம வந்து சென்சார் பண்ண முதல்ல 10 லட்சம் மானியம் இருக்கணும். ஏன்னா அந்த மானியம் 10 லட்சம் வந்தோட நம்ம எப்படியா நம்மளுடைய பொண்டாட்டி சொல்லிக்கலாம், படி படம் எடுத்த லட்சத்துக்கு 10 லட்சம் அரசாங்கம் வச்சு போடி அப்படி சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா உண்மை. அந்த ஒரு மரியாதை இல்லை கவர்மெண்டால ஒரு அதே மாதிரி இது நீங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து முதல்வர் நம்மளாம் கோரிக்கை வச்சாகணும். இல்லைன்னா இந்த வாயிலாம சொன்னாலே கேட்கும். ஏன்னு கேட்டா நம்மளுடைய வாழ்வாதாரம் சிறுபடம் போது அந்த 10 லட்சம் நமக்கு போதும். நம்ம இப்போ ஓட்டிட்டு ஆரம்பிச்சிட்டோம். எப்படியாவது நம்ம ஒரு நல்ல படம் எடுத்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் நம்ம சேர்தான். எல்லாம் 50-50 சேர்தான். படம் நல்லா எல்லாம் வாங்கவே மாட்டேன், திட்டி அமைச்சிடுவேன். ஏன்னா என்ன நான் போட்டேன் போது இந்த பைக்கு ஒவ்வொரு படத்தோட பைக் கொடுக்குறோம். இப்போ இந்த ஜனவரி 23 இந்த பைக்கு எல்லாம் பார்த்தீங்களா? நின்று வாசலில் பைக்கெல்லாம் பார்த்தீங்களா? நகையெல்லாம் காமிச்சாங்களா? நகையெல்லாம் பார்த்தீங்களா? நகையெல்லாம் காமிச்சாங்களா தம்பி? என் பையன் இல்லை நேரடியாக ஒரிஜினலாக வாங்கிட்டு வந்துட்டேன். என் பையன் செஞ்சவே நகையெல்லாம் எடுத்து காட்டுப்பா. நகையை டப்பாலாம் எடுத்து காட்டுங்க. எல்லாம் வாங்கியாச்சு. பைக்கு வெளில நிற்குது. ஏன் சொல்ல வரேன்னா இந்த ஜனவரி 23க்கு அப்புறம் பிப்ரவரி 23 இதே பிரசாதம் கொடுக்குவோம். அது வந்து எப்படி கொடுக்கும்னா அவங்கவுங்களுடைய ஃபோன் நம்பர் வச்சு தான் பர்ஸு. இதில் யாரும் ஏமாற்ற முடியாது. யார் என் பிள்ளையும் சரி என் பொண்டாடி சரி இல்லை சொந்த யாரும் ஏமாற்ற முடியாது. என் ஸ்டாஃபு வேலை செய்யணும் கூட என்னால் ஏமாற்ற முடியாது. காரணம் என்னன்னா யார் பார்க்குறீங்க அவங்க ஃபோன் நம்பர் எங்களுக்கு நோட்டட் ஆகிடும். அந்த ஃபோன் நம்பரோடைய பில்லை கிழிச்சு வச்சு மொத்தமாக அதான் சொல்லுங்க சோக்கட்டையில் எங்கள் ஊரில் கொடுக்குறாங்களே அந்த எண்ணம் தான் இந்த என்னுடைய பிரதிபலிப்பு. எப்படி அந்த சோக்கோட்டாவில் என்னைக்கு எனக்கு 100 ரூபா வந்ததோ அதோட பிரதிபலிப்பு தான் இன்றைக்கி இந்த இதை பண்ணியிருக்கேன். அதேமாரி இன்னைக்கு சென்னையில் வந்து சினிமா துறையில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாடகை, கரண்ட் பில்லு, வரி பில்லு என்ன கேட்டிங்கன்னா இப்போ ஒரு முதல்ல வந்து ஒரு வருஷமாக 2 வருஷமாக அந்த கரண்ட் பில்லு ஏற்றிட்டார், வரி ஏற்றிட்டார். அது அவருக்கு நான் கண்டிப்பாக நான் திருவாரூர்கார மாவட்டங்கிறத விட நான் ஒரு கட்சிக்காக ஒரு நேரத்தில் உழைச்சது 79லேருந்து உழைச்சதுக்காக நான் முதல்வர். ஏன்னா அவங்க அப்பா காலத்தில் உழைச்சிருக்கோம். அண்ணா மண்ணை நாராயணசாமி தான் கலைஞருக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். உங்களுக்குலாம் தெரியாது. அதெல்லாம் மண்ணை நாராயணசாமி கூட திட்டு வரும் அவர் அமைச்சர் அப்படி இல்லை. அதனால இன்னைக்கு இருக்கிற முதல்வர் ஒரே ஒரு கோரிக்கை என்ன வைக்கிறேன்னா எங்களுடைய சிறுபடத்தார்கள் யாருமே சென்னையில் வாழ முடியல. எப்படி ஒரு வாடகை வீட்டில் ஒரு கரண்ட் பில்லா 10 ரூபா 5000 அந்த வாடகை நீ 10,000 ஆக்கிட்டாங்க. சென்னையில் மட்டும் இல்லை எல்லா மாநகரத்துலையுமே வரி பில்லையும் கரண்ட் பில்லு கட்ட முடியாமல் இது வந்து நான் வந்து எதிர்கட்சியோ அந்த கட்சியோ சொல்லவில்லை. நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு யாருமே எதிரியும் கிடையாது. எனக்கு எந்த ஒரு இதையும் சாராமல் சொல்கிறேன். இன்னைக்கு சிறுபடத்தரப்பெல்லாம் வாழ்வாதாரம் இருக்க முடியாமல் ஒரு ஆஃபீஸ் போட முடியலங்க. வடமல்ல டீயை குடிச்சிட்டு பேசிட்டே படம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒருத்தர் என்கிட்ட. என்ன ஆஃபீஸ் எப்படி சார் போட முடியும்? நாங்கள் ஏவிஎம்ல போவோம், இல்லைன்னா போகிற மாதிரி போய் உட்காந்து பேசுவோம் சார். 2 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு வந்து சார். அப்போ அதுக்கு முதல்வர் அவர்கள் தயவு செய்து எங்களுடைய சிறுபடத்தரப்பை எங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ சென்னையில் மெயின் மாநகரத்தில் தமிழ்நாட்டிலோட எங்கெங்கெல்லாம் மாநகரம் இருக்கோ அவங்களுடைய ஏன்னா இப்போ நீங்கள் ஈகோவே பார்க்கக்கூடாது. நீங்கள் யாரையும் இது பண்ணக்கூடாது. அதனால நீங்கள் கரண்ட் பில்லையும் வரி பில்லையும் குறைக்கணுங்கிறதையும் இந்த வரியை கொஞ்சம் வச்சு கோரிக்கை வைத்தது. அதே மாதிரி இல்லை இதுக்கு மேலே பேச டைம் கிடையாது. ஏன்னா இதுதான் பேசி ஆகும். ஆமாம் இதான் உண்மை. இதுக்கு மேலே பேசலன்னா உங்களுக்கு எல்லாமே போயிடும். அதே மாதிரி நான் இதை சொல்லுறேன்னா நான் அப்படி வந்ததுனால நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது, திட்ட முடியாது. என்ன காரணம்? அரசாங்கம் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த அரசாங்கத்தை நம்ம குறை சொல்லணும்னா அரசாங்கம் எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்போ நம்ம அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணணும். அவர் இப்போ நீ முதல்வர் ஸ்டாலின் இருந்தாலும் சரி நாளைக்கு யாரும் வந்தாலும் நம்ம சப்போர்ட். ஏன்னா நம்ம யாருமே இல்லை. நம்மளோட வாழ்வாதாரமே நம்ம குடும்பம் தானே. நம்ம லட்சியமே நம்மளுடைய இது தானே வாழ்வாதாரம் தான். அப்படி நம்ம யாருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா எந்த சூழ்நிலையும் நம்ம இருக்க யாரையுமே எந்த ஒரு அரசியல்வாதியுமே யாரையுமே குறை சொல்லாதீங்க. யாரை பற்றி எதுவும் தவறாக பேசாதீங்க. காரணம் நம்ம லட்சியமெல்லாம் முன்னேறணும் ஒவ்வொரு நாள். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரியார், அண்ணா, கலைஞர், சிவாஜி, எம்ஜிஆர், ஜெயலலிதா இன்னைக்கு இருக்க அத்தனை பேர் நம்ம தமிழ்நாடு கிடைச்ச ஒரு பொக்கிஷம்.
உண்மையில எம்ஜிஆர் நம்ம நாட்டு கிடைச்ச இன்னைக்கு அவங்க எல்லாம் வந்ததுனால தான் இன்னைக்கு நம்மலாம் வந்து ஒரு பெரிய விளைச்சூழ்ச்சியோட இருந்து இன்னைக்கு செயல்படுறோம். அன்னைக்கெல்லாம் ஒன்றில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இங்கே தமிழ்நாட்டில் யாருன்னே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா, இந்திரா காந்தி எல்லாம் இருக்கிறப்ப, ராஜீவ்காந்தி அவரெல்லாம் இருக்கும் போதெல்லாம் தமிழக அரசுலாம் எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டை வந்து யாரும் இன்னைக்கு எல்லாமே பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆகி போச்சு டெல்லி. அதனால நம்ம ஜெயிக்கணும்னா எல்லாரும் குரல் கொடுக்கணும். ஏன்னா நிறைய எழுதிட்டு வந்து பேச நேரம் இல்லை நம்ம. அதனால ஆர்கே சினிமாவை நம்பி நீங்கள் இருக்க அத்தனை பேருக்கும் நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். கண்டிப்பாக சொல்லுவேன். யாரையும் குறை சொல்லாதீங்க. மெயின் ஒன்று கற்றுங்க. யாரையுமே எந்த ஒரு சூழ்நிலை நீங்கள் சொல்லுவாங்கல்ல, காக்கிக்கு தான் கொண்டு புரிஞ்சுன்னு, அதனால் யாரையுமே குறை சொல்லாமல் நீங்கள் என்ன மாரி நேராக வாங்க. கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் தைரியமாக பேசுகிறேன்னா எந்த சூழ்நிலை கிடையாதுனால நீங்கள் எல்லாமே நேர்மையாக வாங்க. கண்டிப்பாக இந்த ஆர்கே சினிமா மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவேன் சொல்லிட்டாரு. அப்புறம் விஜயகாந்த் சார் பற்றி பேசணும். இப்போ சொன்னார், அவருக்கு வந்து திருமூர்த்தின்னு ஒரு படம் வந்தப்போ நான் போய் அவர் போய் கதை சொன்னேன். நம்ம ஏவிஎம் சர்மா இறந்துட்டாரு. அவர் மூலியமாக போய் எனக்கு கதை சொல்லும்போது என்கிட்ட விஜயகாந்த் கதை கேட்டார். நம்புவீங்களா நீங்கள்? படம் பேர் தர்மகர்த்தா. ஒடுக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்காகவும், நசுக்கப்பட்ட நம்மளுக்காகவும் பாரத தலைவர் பாதமூச்சு நின்றால் அவருடைய பயண மூச்சு தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்ற தர்மகர்த்தா கூட சொல்லி ஒரு கதை சொன்னேன். சூப்பராக இருந்தார். ஆனால் அப்போ புதுசாக இருந்தார். இவர் 2 வருஷம் கழிச்சு சொன்னார். அதனால் அதுமாதிரி விஜயகாந்த் எப்படி வந்தார், மதுரையில் இருந்து அவர் இன்னைக்கு உடைய பார்த்தீங்கன்னா நெல் தள்ளிட்டு இருப்பார். அதனால கஷ்டப்படாமல் எதுவும் வராதுங்கிறத நீங்கள் எல்லாரும் உணரணும். கஷ்டப்பட்டால் நீங்கள் ஜெயிப்பீங்க. வேற யாரை ஏமாற்றணும், அவன்கிட்ட பணம் இருக்கு இவன்கிட்ட பணம் இருக்கு நம்ம அப்படி பண்ணாங்கிறதையும் மறந்துடுங்க. 3 டைரக்டர் பிடிச்ச ஹீரோ 3 நடிக்குங்கிறத மறந்துட்டு என்னை தேடி வாங்க. என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். என்னோட மூச்சு வந்து சப்போர்ட் பண்ணுவேன். நான் யாருக்குமே தலை வணங்காமல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அதனால தமிழக அரசு நம்மளுடைய சிறுபான்மை தயாரிப்பாளர்களுக்கு என்னைக்கும் நம்ம சப்போர்ட்டாக சொல்லி மூலியம் கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம். என்னோட பேர் அருண்காந்த். நான் ஒரு ஃபிலிம் மேக்கர் தான். ஒரு 4 படம் எடுத்திருக்கேன். அண்ட் இப்போது என்னோட ஃபஸ்ட்டு படம் வந்து அமேசானில் தான் இந்த ரெவென்யூ ஷேருங்கிற மாடலில் கொடுத்துருந்தேன். அப்போது அந்த ஓடிடியில் அந்த லான்ச் பண்ண டைமில், ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 months கழித்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கொஞ்சம் வைரல் ஆச்சு. எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஒரு 3-4 years முன்னாடி ஒரு டெம்பிளுக்கு வெளியில் ஒரு கோவிலுக்கு வெளியில் ஒரு பெக்கர் உட்காந்துட்டு இருக்கான். அந்த பெக்கருக்கு நீங்கள் கோவில்லேருந்து அப்படி வெளில வரும்போது அவனோட தட்டில் ஏதோ ஒன்று போடுறீங்கல்ல, ஒரு காயின், அது மினிமம் இன்னைக்கு 5 rupees. கரெக்டாக? ஸோ மினிமம் ஒரு பெக்கர் ஒரு கோவில் வெளியில் உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு, தட் இஸ் ஒருத்தர் ஆஃபர் பண்ணக்கூடியது மினிமம் 5 rupees இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு ரெவன்யூ ஷேரில் ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா வரக்கூடிய இன்கம் 2 rupees 80 நடுவில் நீங்கள் அப்படியே ஒரு பாதி பார்த்துட்டு நின்றுட்டீங்கன்னா 1 rupee 60 அந்த டினாமினேஷனே கிடையாது. இப்போ அந்த பைசேஸ்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட்டரை இதை விட கேவலமாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இந்த உலகத்திலே கிடையாது. ₹1 இந்த உலகத்தில் ப்ராடக்டே கிடையாது. ஸோ அன்னிலேருந்து என்னோட படத்தை வந்து நான் மற்ற ஓடிடிக்கு கொடுக்கறத நிறுத்திட்டேன். இதுக்காக ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை ஆரம்பிக்கிற லெவலுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னடா இவங்க ஓடிடின்னு ஓவர் த டாப்ல ஓட்டி பார்க்குறது தான் ஓடிடி ஆக்சுவலாக. ஸோ இது வந்து நம்ம என்னைக்கு இந்த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனை கட்டி எவ்வளோ படம் வேணால் பார்த்துக்கலாம். மாதம் ஒரு ₹300 கட்டுங்க. இது மாதிரி ஒரு 10 ஆப்புக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுற மாதம் வேணால் ஒரு எந்தூசியாசமில் ஒரு 4-5 படம் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வாரம் ஒரு படம் தான் பார்ப்பீங்க. டெய்லி ஒரு படம் பார்த்தா உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் செய்ய முடியாது, உங்கள் பொழப்பை நீங்கள் நடத்த முடியாது, படம் பார்த்துட்டே தான் இருக்கணும். ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு படம் தான் ஒரு மனுஷனால பார்க்க முடியும். மேபி ரொம்ப சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க 2 படம் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒரு ₹300 ₹400 கட்டுறீங்க. 4 ஆப்பு கட்டுறீங்க. அதுக்கே ₹1000 ஆயிடுது. ஸோ லாஜிக்கில் பார்த்தா அந்த ₹1000 டிவைடட் பை 4 ஃபிலிம்ஸ் போடுங்க. ஒரு படத்துக்கே நீங்கள் ₹250 கட்டுறீங்க. சினிமா போடுறதை விட ஜாஸ்தி ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி பார்க்குற ஓடிடியை நம்ம நிறுத்தணும். அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா மக்கள்லாம் இந்த கால்குலேஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களாம் அந்த அன்சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்து அதை கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது எந்த ஓடிடியும் ஐயோ இந்த மக்களுக்கு இந்த கால்குலேஷன் பண்ணிடவே கூடாது, மக்கள் அப்படியே அது பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் காசு கட்டிகிட்டே இருப்பீங்கன்னு சொல்லி அவங்களும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து அன்புச்செல்வன் சார் வந்து என்னை கூப்பிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஓடிடி லான்ச் பண்ணோன்னு. ஸோ நான் அப்போ அவர்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், நீங்கள் மாதம் மக்கள்கிட்டேருந்து இந்த சந்தா பேரில் காசை கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஓடிடி ஆரம்பிக்கிறதா இருந்தால் நான் பண்ணித்தர மாட்டேன் சார். பேப்பர் மூவி நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுக்கு தான் நீங்கள் காசு கட்டணும். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் கட்டுற ஓடிடி எல்லாம் நீங்கள் பார்க்காத படத்துக்குலாம் தான் லாஜிக்கலாக கட்டிட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மை. இன்னொன்று என்னன்னா, இப்போ நீங்கள் அது ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம் இருக்குல்ல, அந்த சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்க.
இப்போ நீங்கள் ஒரு ஒரு தோசை ஒரு கடையில் ஆர்டர் பண்ணுறீங்க, இல்லை வேற ஏதோ ஒரு பீஸா வேறு கடையில் ஆர்டர் பண்ணுறீங்க, அதுக்கு காசு கட்டுறீங்க. இப்போ நீங்கள் கட்டுற காசெல்லாம் அந்த ஸ்விக்கி சொமேட்டோ போய் தாஜ் மேரியட்டுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். ஆனால் மற்ற ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு சப்ளை பண்ணிட்டே இருந்தீங்க இருக்குன்னு சொன்னால் எந்த ரெஸ்டாரண்ட்டாவது பண்ணுவாங்களா? எவனாவது பண்ண, எந்த லூஸாவது அது பண்ணுமா? அந்த லூஸ் தான் ப்ரொடியூசர், அதுதான் ஓடிடி. இப்போ நீங்க மக்கள் கட்டுற காசை ஃபுல்லா அவங்க கொண்டு போய் அஜித், விஜய், ரஜினி, சூர்யா, சிவகார்த்திக் இந்த மாதிரி பெரிய படத்துக்கே கொடுத்துட்டு, ஆனா எவ்வளவு படம் வேணா பாத்துக்கங்க, மற்ற ப்ரொடியூசர்லாம் ஃப்ரீயா சப்ளை பண்ணுங்க. இப்போ மற்ற ஸ்மால் ப்ரொடியூசர் எல்லாம் அவங்களோட படத்தை இந்த ரெவென்யூ ஷேருக்கு கொடுக்கலன்னா, இங்க இருக்கிற பெரிய பெரிய ஓடிடில வெறும் 4 படம் தான் இருக்கும். அந்த 4 படத்துக்கு நீங்க 400 ரூபாய் கட்டுவீங்களா மாசம்? கட்ட மாட்டீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பெரிய பெரிய படங்கள் தான் வாங்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்க படம் அவங்க பெரிய படத்துக்கு அவங்க காசு கொடுத்து வாங்குறதே இந்த சின்ன படங்கள்லாம் ஃப்ரீயா கொடுக்கறதுனால தான். இப்போ இந்த சின்ன ப்ரொடியூசர் எல்லாம் அந்த ரெவென்யூ ஷேருக்கு இந்த மாசம் மாசம் சந்தா கட்டுற ஆப்புக்கு படத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 ரூபாய் 80 பைசா செலவு சம்பாதிக்கிறதுக்கு நீங்க ஒரு ஆட் போடணும். கூகுள் ஆட் இன்னைக்கு ஒரு கிளிக்கே 4 ரூபாய். 100 பேர் கிளிக் பண்ணா ஒருத்தன் பார்ப்பான். ஸோ 400 ரூபாய் செலவு பண்ணி 2 ரூபாய் 80 பைசா சம்பாதிக்கிற எந்தாவது ஒரு லூஸ் நம்ம பார்த்துருக்கோமா? ஆனா அதை நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். அது பேர் ப்ரொடியூசர்ஸ். ஸோ அந்த தவறு இனிமேல் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாசம் மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுற ஒரு ஓடிடிக்கு இனிமே படம் கொடுக்கக்கூடாது. எந்த ப்ரொடியூசரும் கொடுக்கக்கூடாது. நீங்க கொடுக்கலன்னா 4 படத்தை வச்சுக்கிட்டு அவன் மாசம் மாசம் மக்கள்கிட்டையும் காசு கேட்க முடியாது, பெரிய படத்தை அவனாலையும் வாங்க முடியாது. இன்னொன்று என்ன தெரியுமா, இந்த பேப்பர் மூவிங்கிற கான்செப்ட்ல இந்த பெரிய பெரிய படத்தோட பெரிய பெரிய படத்தை மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவங்க வச்சிருந்தாங்கன்னா எந்த பெரிய படமும் ஓடாது. ஆக்சுவலா இப்போ நிறைய பேர் சொல்றாங்க இந்த சின்ன படம் எடுக்காதீங்க, லாஸ் ஆயிருவீங்கன்னு. இப்போ ஒரு 100 சின்ன படம் எடுக்கிறாங்கன்னா இல்லை 90 லாஸ் ஆகுதுன்னா, 10 பெரிய படம் எடுக்கிறாங்கன்னா அதுலயும் 2 படம் தான் ஓடுது, 8 லாஸ் ஆகுது. ஆவரேஜ் சேம் தான், பெரிய படமும் ஈக்குவலா தான் லாஸ் ஆகுது. ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் பேப்பர் மூவிங்கிற ஒரு கான்செப்ட்ல நீங்க ஓடிடி பண்றதா இருந்தா நான் டெவலப் பண்ணி தரேன்னு சொன்னேன். அவரும் அதே ஐடியால இருக்கேன், அதுதான் வேணும், இந்த மாசம் மாசம் சந்தா கட்டுறது வேணாம். ஸோ இப்போ நீங்க 100 ரூபாய் கட்டி பார்த்தா அந்த 100 ரூபாய் ப்ரொடியூசருக்கு போகணும். அதையும் தாண்டி எவ்வளவு சேல் ஆகுதுங்கிறது ப்ரொடியூசருக்கு தெரியணும். எந்த ஓடிடியுமே இன்ஸ்டன்ட் ரியல் டைம் சேல்ஸ் ட்ராக்கிங் கொடுக்கறதே கிடையாது. இப்போ நீங்க வாட்ச் நவுன்னு கிளிக் பண்ணி பே பண்ணி அந்த கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மில்லி செகண்டே ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு படம் பார்த்துருக்காங்க, இப்படி ஒரு சேல் நடந்திருக்கு, இப்படி ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகணும். இல்லை 4 நாள் கழிச்சு தான் என் டேஷ்போர்டு அப்டேட் பண்ணுவேன், எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்னே சொல்ல மாட்டேன். அப்புறம் மாசம் மாசம் இதுதான் ரெக்கார்டு வச்சுக்க, உன்னோட டோட்டல் இன்கம் 36 ரூபாய் 50 பைசா. இந்த மாதிரி ஒரு 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 போகஸ் சிஸ்டம் இருக்கும்போது, அப்படி ஒரு சிஸ்டம் சரியில்லைன்னா அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. இல்லை அந்த சிஸ்டமை நாமளே உருவாக்கணும். இப்படி யோசிச்சு தான் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட்ல ஒரு இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒன்று டெவலப் பண்ணேன். இப்போ என்னோட படத்தை நான் என்னோடல போட்டுக்கிறேன். அது மாதிரி இப்போ சாரு இப்போ அவரோட படங்கள் தான் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சுக்காங்க. அவர் அளவுக்கு நம்மளால பெருசாக பண்ண முடியல, பட் இருந்தாலும் அவர் பண்றது எனக்கு சந்தோஷம் தான். அதனால நான் பண்ணதை அப்படியே அவருக்கும் பண்ணி தரேன். அதே மாதிரி அவருக்கு மட்டும் இல்லை, இப்போ உங்ககிட்ட ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கலாம், என்ன தப்பு? இப்போ உங்க படத்தை தியேட்டர்ல நீங்க தானே போடுறீங்க, உங்க படம் பார்த்தா தானே உங்களுக்கு காசு வரும். இப்போ உங்க படம் பார்த்தா இவருக்கு காசு வந்தா அது என்ன லாஜிக்கு? அதுதான் ஓடிடி. இப்போ மக்கள் காசு கொடுத்து கட்டிட்டு இருக்காங்க. இப்போ ரெவென்யூ ஷேர்ல கொடுக்குற சின்ன படங்களை, அதுவும் 100 படத்துல ஏதோ ஒன்று தான் வாங்குறான், அந்த ஒருத்தர் கொடுக்கறதுனால தான் இப்போ லாஜிக்கல். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஓடிடில நிறைய படம் வரதில்லை. இப்போ சின்ன படங்கள்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்ப படங்கள் அதுல வரது கம்மி ஆயிடுச்சு. அதனாலதான் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா புது படமே போடுறதுல நான் எதுக்கு ஆப் வச்சுக்கணும்னு அன்சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பேப்பர் மூவிக்கு அவங்களே வந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டோம்னா நம்ம அந்த ரேஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கலாம். அது ரேஸையும் தாண்டி இப்போ இந்த படம் பார்க்கணும் அப்படிங்கறதுனால தான் இந்த படத்துக்கு காசு கட்ட போறீங்க. இல்ல நான் அந்த ஆப்ல தான் பார்ப்பேன், அந்த ஆப்ல என்ன படம் இருக்கோ பார்ப்பேன் அப்படின்னு யாருமே பாக்குறது இல்லை. உங்களுக்கு என்ன படம் பிடிக்குதோ அதான் பார்ப்பீங்க. இந்த ஃபுல் ஸ்கிரீன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அது எந்த ஆப்ல ஓடுனா என்ன, படம் தானே அது. இப்போ இந்த அக்காலின்னு ஒரு படம், அது ஃபுல் ஸ்கிரீன் போனதுக்கு அப்புறம் அது ஆர்கே சினிமாஸ்ல ஓடுனா என்ன, நெட்ஃபிளிக்ஸ்ல ஓடுனா என்ன? இல்ல நான் நெட்ஃபிளிக்ஸ்ல தான் படம் பார்ப்பேன் அப்படின்னா என்ன லாஜிக்னு புரியல. ஸோ அதனால நீங்க என்ன படம் பார்க்குறீங்களோ அதுக்கு மட்டும் காசு கட்டுங்க. அப்போ லாஜிக்கலா பாத்தீங்கன்னா உங்க மந்த்லி பில்லு வெறும் 100 ரூபாய் 200 ரூபாய் இருக்கும். 4 படம் பாத்தீங்கன்னா 400 ரூபாய் தான் இருக்கும். இதுவே நீங்க 4 ஆப்பை வச்சுக்கிட்டு 1000 ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு வாரம் ஒரு படம் பார்க்கறதுக்கு லாஜிக்கலா பார்த்தா நீங்க 250 ரூபாய் ஒரு படத்துக்கு செலவு பண்றீங்க. அது மொத்தமும் கொண்டு போய் நான் சொன்ன மாதிரி தாஜ் மேரியட்டுக்கு மட்டும் கொடுத்துட்டு மற்ற குட்டி குட்டி அந்த பவன் இந்த பவன் இந்த சாகர் அவங்க எல்லாம் ஃப்ரீயா ரெஸ்டாரண்ட்ல சப்ளை பண்ண சொல்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ நீங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போறீங்க,
சார் நான் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஒரு 100 ரூபாய் கட்டிட்டேன், நான் எந்த பொருளும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னா யாராவது பொருள் விற்பாங்களா? அது ஏன் அந்த ப்ரொடியூசர் மட்டும் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்கணும்? சரி நான் ஃப்ரீயா கொடுக்குறேன், யாராவது தட் இஸ் டிஸ்பிளே பண்ண ஃப்ரீயா கொடுக்குறேன், ஆனா யாராவது பே பண்ணி பார்த்தாங்கன்னா எனக்கு தெரியணும் அவன் ஒருத்தன் என் ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கான், என்னோட ஷேர் என்னன்னு எனக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரியல் டைம் சேல்ஸ் ட்ராக்கிங், வீக்லி பேமெண்ட், இது எல்லாமே தெளிவாக இருந்தால் தான் ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசர் கொடுக்கணும். இந்த எஜுகேஷன் முதல்ல ப்ரொடியூசருக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டமை தான் நான் உருவாக்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சிஸ்டமை இப்போது ஆர்கே சினிமாஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சிஸ்டம் யார் வேணால் உருவாக்கலாம். உருவாக்க முடியாதவங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உருவாக்க முடிஞ்சா நீங்களும் உருவாக்குங்க, தப்பு இல்லை. யாரையும் உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது. அண்ட் ஓடிடியை உருவாக்குறது ஒரு ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரு சுக்கும் கிடையாது. இது நான் பண்ணும்போது தான் நானே கற்றுக்கிட்டேன். ஆனால் இதுக்கு தானே இவ்வளோ பேர் பில்டப் கொடுத்துருக்கீங்க. இது ஒரு கோல்டு மைனே கிடையாது. இப்போ மார்க்கெட்டிங்னு ஒன்று எல்லாம், இப்போ நீங்கள் ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறீங்க, ஆரம்பிச்ச இனாகிரேஷன் பண்ணி 3 நாள் எனக்கு சம்பாதிச்சிடணும், போட்ட காசுல வந்துடணும்னு எதிர்பார்க்கறது தான் ரொம்ப செல்ஃபிஷான ஒரு மோட்டிவ். இப்போ படம் ரிலீஸ் பண்ணால் 7 நாள் அந்த சம்பாதிச்சிடணும்னு நினைக்கிறது என்ன மென்டாலிட்டின்னு தெரியல. மார்க்கெட்டிங்னு ஒன்று முக்கியம், அது எவ்ரிடே நீங்கள் செய்யணும். நீங்கள் மார்க்கெட்டிங் செய்ய நிறுத்திட்டீங்கன்னா உங்கள் இன்கம் வரது நின்றும். அது எல்லா பிஸ்னஸ்க்கும் சமம், சினிமா மட்டும் ஏன் வித்தியாசமாக இருக்கணும்? ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் நிஜமாவே சம்பாதிக்கணும்னு நினச்சாருன்னா அந்த ப்ராஜெக்ட் அவர் டெய்லி மார்க்கெட் பண்ணணும், டெய்லி நிறைய பேர் பார்க்க வைக்கணும். பார்க்காதவங்களுக்கு அது புது படம் தான். இதை படம் ரிலீஸ் ஆகி 10 நாள் ஆச்சுப்பா, 1 மாதம் ஆச்சுப்பா, இனிமேல் அந்த படத்தை யாருப்பா அப்படிலாம் கிடையாது. ஏன் புதுசாக ஒரு பிறந்து வரப்போகிறது இல்லையா, 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஆகி காலேஜ் போக போகிறது இல்லையா, அவன் இந்த படம் பார்க்காம இருக்க போகிறது இல்லையா, அதுக்கப்புறம் இந்த படத்தை அவன் பார்க்க போகிறது இல்லையா. ஒருத்தன் பார்க்கலன்னா அது புது படம் தான். ஸோ அதனால படம் பிடிச்சா பாருங்க, பிடிக்கலன்னா அடுத்த படம் பாருங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு பெயிண்டிங் வரைகிறீங்க, ஒரு எக்ஸிபிஷனுக்குள்ளே போறீங்க, உங்களுக்கு ஒரு பெயிண்டிங் பிடிக்கலன்னா அடுத்த பெயிண்டிங் பாருங்க. நீங்கள் பார்க்க தான் காசு கட்டுறீங்களே தவிர அதை வாங்க காசு கட்டல. ஸோ சினிமாங்கிறது ஒரு ஆர்ட். ஒவ்வொருத்தருக்கு இப்போ A25 உட்கார்ந்து இருக்கிறதுக்காக நான் தனியாக தயாரிக்க முடியாது. A24 உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அது பிடிக்கும், C25 உட்கார்ந்து இருக்கிறது அது பிடிக்காது. நான் யாருக்காக தயாரிப்பேன்? ஒவ்வொருத்தருக்காக என்ன 2000 வருஷம் நான் போட முடியும், 1 வருஷம் தான் தயாரிக்க முடியும், அது டேரக்டரோட வருஷம் தான் தயாரிக்க முடியும். பிடிச்சா பாருங்க, பிடிக்கலன்னா அடுத்த படம் பாருங்க. ஸோ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன அப்படின்னு சொன்னால் காமனாக ஒன்று சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தருக்கு ஒரு கலர் பிடிக்கும். அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கதை என்ன அப்படி காமனாக சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு கதை பிடிக்கும். உங்களுக்கு ஒரு கதை பிடிச்சதுன்னா அது கோஇன்சிடென்ஸ், பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிச்ச கதையை பாருங்க. அதில் இந்த படம் சரி, இந்த படம் கேவலமாக இருக்குது, இந்த படம் நல்லா இல்லை, மொக்க, அதெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிச்ச படத்தை பாருங்க. அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். நான் பார்த்த படத்தை தான் போய் பார்ப்பேன்னு யாரும் சொல்ல முடியாது. பார்க்காத ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்க வரீங்க, அதனால தான் சினிமாவை டார்க் ரூமில் காமிக்கிறோம். ஸோ உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிச்சிருக்குன்னா அது கோஇன்சிடென்ஸ். அதனால படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க. அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு நல்லா இருக்குன்னு தோணும், ஒருத்தருக்கு நல்லா இல்லைன்னு தோணும். இப்போ நீங்கள் நீங்க ஓட்டு போட்ட எம்எல்ஏ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி டெய்லி ரிவ்யூ போடுறீங்களா? உங்கள் வீட்டில் வந்து அடிப்பாங்கிற பயம் இருக்குல்ல. ஆனால் நீங்கள் போடலாம், தப்பு இல்லை. பட் நீங்கள் போடுறது இல்லை. அது சினிமா ஈஸி டார்கெட். ப்ரொடியூசர் இஸ் ஈஸி டார்கெட். அவங்க மட்டும் எல்லாம் தெரியல. நீங்கள் பேங்க் போறீங்க, ஒரு மேனேஜர் வேலை செய்யல, டெய்லி ரிவ்யூ போடுறீங்களா? டூத் பேஸ்ட் வாங்குறீங்க, அந்த டூத் பேஸ்ட்டில் எவ்வளோ கெமிக்கல் இருக்குன்னு தெரியல, டெய்லி ரிவ்யூ போடுறீங்களா? ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிச்சதை செய்யுங்க, அவ்வளோதான். ஸோ அவர் சொன்ன மாதிரி யாரையும் குறை சொல்லாதீங்க. ஸோ பேப்பர் மூவி 100 ரூபா கட்டி இந்த படம் பாருங்க. ஏன்னா 100 ரூபா கட்டி இந்த படம் பார்த்தா இந்த ப்ரொடியூசர் காசு போகும். ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற பொருள் காசு கொடுங்க. யூஸ் பண்ணாத பொருளுக்குலாம் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. அன்சப்ஸ்கிரைபுங்கிற பட்டன் அமுக்குங்க. இந்த பெரிய ஓடிடி எல்லாம் தானாக கீழே வந்துடும். சின்ன படங்கள்லாம் அதை ஃப்ரீயாக கொடுக்கறது நிறுத்தினீங்கன்னா அவங்க பெரிய படங்களை 3 படங்களை வச்சுக்கிட்டு அவங்களால ஓடிடி நடத்தவே முடியாது. நடத்த முடியலன்னா இந்த பெரிய ப்ரொடியூசருக்கு அவங்களே காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. இந்த பிரச்சனை ஈஸியாக சால்வ் ஆயிடும். இப்போ 80% ஆஃப் ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் அவங்க படத்தை ஃப்ரீயாக கொடுத்துக்கிறத நிறுத்தினாலே போதும். இன்னைக்கு பெரிய படமும் சின்ன படமும் ஒரே படம் தான். 100 ரூபா கட்டி பார்க்கணும். அப்போ தெரியும் நிஜமான சேல்ஸ் ரெக்கார்டு யாருக்கு எவ்வளோ, 100 கோடி நிஜமாவே கரெக்ட் ஆகுதா இல்லையான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நன்றி, வணக்கம்.